மாத்துங்க. உலமாக்கள் நல்லா பேசுறாங்க. இப்போ உள்ள உலமாக்கள்லாம் இப்போ உள்ள நிலைமையை பத்தி பேசி நல்லா கொண்டுட்டு வராங்க. இன்னைக்கு நம்மளுக்கு 3% கொடுத்தா கூட அந்த 3%க்கு ஆள் இல்லை, படிப்பு இல்லை, படிப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். படிப்ப வந்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம சதவீதம் அதிகம் கேட்டுட்டு இருக்கிறோம். வரும் அடுத்தது 5 வரும், 8 வரும், 7 வரும், நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம வாங்கிடுவோம். எங்களால முடிஞ்ச நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்து முயற்சி பண்ணிட்டோம். ஆச்சரியத்துடன் பேசிட்டு இருக்கிறோம், செய்ய போறோம். எங்களால முடிஞ்சு செஞ்சு வாங்கி தருவோம். ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு படிப்புக்கு உள்ள பிள்ளைகள் ரெடியா இருக்கணும். அப்பதான் நாங்க சேர்த்து விட முடியும். இன்னைக்கு நாங்க வந்து இன்ஜினியர் காலேஜ் ரெடி பண்ணிட்டோம், பொம்பளைகளுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம பிள்ளைகள் வந்து கண்டிப்பா வர்ற காலம் தான் வக்கீல் வேணும். அவனோட சரியான வக்கீல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சாதிக்க முடியுது. நம்மகிட்ட சரியான லாயர் இல்லை. எல்லாம் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வர்றான். அந்த ஆக்ஸ்போர்ட்ல எவன் படிக்கிறான்னு அவனுக்கு முக்கியத்துவம் கோர்ட்ல கொடுப்பாங்க. அது வந்து சரியத்து அவனுடைய சட்ட திட்டத்துல இருக்குது. சுப்பிரமணிய சாமினா உடனே இன்னைக்கு கேஸ் போட்டா நாளைக்கு இது வந்து கோர்ட்டுக்கு வந்துடும். நம்ம கேஸ் போடுவோம் 5 வருஷமா தான் வராது. ஏன், என்ன காரணம்? அதுக்கும் அவனுடைய சட்ட திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கான். அந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல படிக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அதனால இந்த வர்ற 1ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் காலேஜுக்கு நம்முடைய பிள்ளைய நம்முடைய இதுல பாண்டிச்சேரியில